ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை உயிர்களை நேசி. அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். பள்ளி விடுமுறை. மாணவர்களின் கொண்டாட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? அதிலும் அழகனை கையில் பிடிக்க முடியவில்லை. நண்பர்களுடன் தினமும் ஒரு திட்டம் தீட்டி பொழுதை கழித்தான். விடுமுறையை முழுமையாக கொண்டாடினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று அவனுக்குள் ஒரு யோசனை உதித்தது. தன் நண்பர்களிடம் கூறினான். நாளைக்கு காலையில் எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் தோப்புக்கு வந்துடுங்க என்றான். ஏண்டா என்று கேட்டனர். நாளைக்கு நாமெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறோம் என்றான் அழகன். கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்ல. காட்டுக்குள்ளே போனால் நிறைய பறவைகள் விலங்குகள் கிடைக்கும். நாம் அதை எடுத்துட்டு வந்து வளர்க்கலாம். என்னென்ன விலங்குகளா கிடைக்கும்? கிளி, மைனா, காடை, கௌதாரி, அணில், முயல்னு நிறைய கிடைக்கும்பா. அவைகளை பிடித்து வந்து என்ன செய்ய என்று கேட்டான் ஒருவன். வளர்க்கலாம்டா, அது ஒரு தனி இன்பம் தெரியுமா என்றான் அழகன். நண்பர்களும் ஒத்துக்கொண்டனர். மறுநாள் காலை 7 மணிக்கெல்லாம் நண்பர்கள் தோப்பில் கூடினர். அழகன் தலைமையில் கிளம்பிவிட்டனர். காட்டுக்குள் பல மரங்களிலும் ஏறி தேடினர். 2 கிளி குஞ்சுகள் கிடைத்தன. மைனா ஒன்று, முயல் குட்டி ஒன்று கிடைத்தன. மாலை களைத்து போய் வீடு திரும்பினர். அதற்கு முன் தோப்பை அடைந்தனர். ஆளுக்கு ஒன்றாக பிரித்து கொள்ளலாம் என்றான் அழகன். நண்பர்கள் தயங்கினர். இல்லடா, எங்களுக்கு வேண்டாம் என்றனர். ஏண்டா என்று கேட்டான் அழகன். இதை வீட்டுக்கு கொண்டு போனால் நாமெல்லாம் காட்டுக்கு போனது தெரிஞ்சிடும். பிறகு அடியும் உதையும் தான் கிடைக்கும் என்றனர் நண்பர்கள். செந்தில் மட்டும் நான் முயலை மட்டும் எடுத்துக்கிறேன் என்றான். சரிடா என்று முயலை அவனிடம் கொடுத்துவிட்டு கிளி குஞ்சுகளையும் மைனாவையும் தன் வீட்டிற்கு கொண்டு சென்றான் அழகன். வீட்டை அடைந்தான். அம்மா வாசலிலேயே நின்றாள். எங்கடா போயிட்ட? காலையிலிருந்து வீட்டு பக்கம் ஆளையே காணோம் என்று கேட்டாள் அம்மா. என் நண்பனோட வீட்டுக்கு போயிருந்தேம்மா என்றான் அழகன். அதென்னடா கையில்? கிளியும் மைனாவும்மா. ஏதுடா? அம்மா, என் நண்பனோட வீட்டில் நிறைய பறவைகள் வளர்க்குறாங்க. அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேம்மா. உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? நான் வளர்க்க போகிறேம்மா. டேய், ஏண்டா அதுங்க பாவத்தை கொட்டிக்கிற? போமா, நான் நல்லா வளர்ப்பேன் என்றபடி வீட்டுக்குள் சென்றான். உடனடியாக அவற்றிற்கு கூண்டுகளையும் ஏற்பாடு செய்தான். 2 நாட்கள் கழித்தே அப்பாவுக்கு தெரிய வந்தது. அழகனிடம் கேட்டார். ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை என்றார். அப்பா, பறவைகள் வளர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் கொண்டு வந்தேன் என்றான் அழகன். அப்பா அறிவுறுத்தினார். அழகா, தப்பு பண்ற. அவங்கவங்க வாழற இடத்துல வாழணும். அந்த இடத்தையும் சூழலையும் விட்டு பிரிக்கிறது பாவம். நீ பாலும் பழமும் கொடுத்தால் கூட பறவையோ விலங்கோ மகிழ்ச்சி அடையாது. ஒருவித நெருடலோடத்தான் வாழும். அதுங்க துன்பத்துக்கு நாம காரணம் ஆகணுமா என்றார் அப்பா. இல்லப்பா, நான் நல்லா வளர்ப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தான் அழகன். நீ ஏன் சீக்கிரம் புரிஞ்சுக்குவ என்றபடி அப்பா பறவைகளை வளர்க்க அனுமதியும் கொடுத்தார். சில நாட்கள் சென்றன. கிளிகளையும் மைனாவையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் அழகன். அன்று அழகனுக்கு மிக பெரிய சோதனை காத்திருந்தது. கடை வீதியில் சென்று கொண்டிருந்தான் அழகன். அப்பொழுது ஒரு கார் அவன் அருகே பறந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய இருவர் அழகனை அலேக்காக தூக்கி காருக்குள் போட்டனர். அவன் கத்துவதற்கு கூட அவகாசம் தரவில்லை. அவன் கை கால்களை கட்டி வாயில் துணியை திணித்து கொண்டு சென்றனர். தன்னை ஏன் கடத்தினர், எதற்காக கடத்தினர் என்று அழகனுக்கு எதுவும் புரியவில்லை. ஒரு வீட்டிற்குள் கொண்டு போய் அடைத்து வைத்தனர். அவர்கள் பேசிய பாஷையும் அழகனுக்கு புரியவில்லை. எங்கு அடைத்து வைத்திருக்கின்றனர் என்றும் தெரியவில்லை. மனதிற்குள் பயம் கவ்வ
இருளுக்குள் கிடந்தான் அழகன். 2 நாட்கள் அதே நிலைதான். அதற்குள் அவன் பட்ட பாடு, அந்த தவிப்பு, துன்பம் தன் வாழ்நாளிற்கும் மறக்க மாட்டான். திடுக்கிட்டு விழித்து எழுந்தான் அழகன். ஆம், எல்லாமே கனவுதான். உடலெல்லாம் வியர்த்து போயிருந்தது. திருதிருவென்று விழித்தபடியே அமர்ந்திருந்தான். தற்செயலாக புரண்டு படுத்த அப்பா அழகனை பார்த்தார். என்ன அழகா, தூக்கம் வரலையா என்று கேட்டார். இல்லப்பா, சும்மாதான் என்றான் அழகன். சரி சரி, பேசாம தூங்கு என்றபடி கண்களை மூடினார். இரவு முழுவதும் அழகன் தூங்கவே இல்லை. காலையிலேயே அப்பாவிடம் தான் கண்ட கனவை சொன்னான். அப்பா விளக்கினார். அழகா, அந்த பறவைகளோட தவிப்பு தான் உனக்கு கனவா வந்திருக்கு என்றார். என்னப்பா சொல்றீங்க? ஆமா அழகா, அவங்க இடத்துலையும் சூழ்நிலையிலும் வாழணும். அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியை தரும். இல்லனா துன்பமும் துயரமும் தான் மிஞ்சும். அப்பா, இப்ப எனக்கு புரியுது என்றான் அழகன். அழகா, பறவைகள் விலங்குகளை நேசிக்கலாம். அவைகளை அடிமைப்படுத்த நினைக்கக்கூடாது. அது மிக பெரிய பாவம் என்றார் அப்பா. அப்பா, நாளைக்கே கிளிகளையும் மைனாவையும் அதுங்க இடத்துல கொண்டு போய் விட்டுடுறேன் என்றான் அழகன். அவனை தட்டி கொடுத்து மகிழ்ந்தார் அப்பா. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொருவரும் தங்களுக்கான சூழல்ல வளர்ந்தாதான் சந்தோஷமா வாழ முடியும். ஓகே குட்டீஸ், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.